ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறது தமிழில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் வந்து கம்பம் போடுறாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கல. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறோன்னா, மஞ்சள் முடிப்பு வந்து கட்டுறோம். இது 9 வகையான நவதானியங்களை போட்டு மஞ்சள் முடிப்பு வந்து கட்டுறோம். இது கட்டினதுக்கப்புறமா பார்த்தோன்னா, நம்ம வெளியூரில் போய் கை நனைக்கிறதோ இல்லை அந்த மாதிரி வந்து சாப்பிட்றதே வந்து பார்த்தோம்னா வெளியூர்லலாம் போய் சாப்பிட மாட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, கிராம சாந்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து பொட்டுசாமி, காவல் தெய்வம் அந்த மாதிரி பேரில் வந்து சொல்லுவோம். இது வெங்கச்சங்கல் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்தோம்னா சுண்ணாம்பு தடவிட்டு செம்மண் அதே மாதிரி கறி அடுப்பு கறி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பொட்டு மாதிரி வச்சு நம்ம இதுக்கு வந்து வழிபடுவோம். இந்த நிகழ்வில் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு ஒரு எந்த விதமான ஒரு கோயில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நம்ம இந்த ஒரு ஐதீகத்தை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் என்ன பண்ணுவோம்னா, கிடாயை வந்து வெட்டிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லையா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊர் எல்லையை சுற்றி எல்லாருமே வந்து அதை இறச்சிட்டு வருவோங்க. அதுக்கப்புறமா வந்து புனித நீர் எடுத்தல்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, ஆற்றுக்கு வந்து பார்த்தோம்னா குதிரையை வந்து பிடிச்சிட்டு வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு வர புனித நீரை வச்சு சாமிக்கு வந்து அலங்கார பூஜையெல்லாம் பண்ணும்போது இதை வச்சு தான் அதை இது பண்ணுவாங்க. மகாலட்சுமி அழைத்தல்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கல வாங்க. குதிரை எதுக்காக பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னா, குதிரை வந்து துளுக்குனா தான் வந்து நம்ம அந்த கோயில் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு வந்து அனுமதி கிடைச்ச மாதிரி அவங்க இது ஒரு ஐதீகமாக பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி குதிரை துளுக்குனதுக்கப்புறமா பார்த்தோம்னா, ஆற்றுலேருந்து அப்படியே அந்த எடுத்துகிட்டு வர புனித நீரை எடுத்துகிட்டு நம்ம ஒரு 7-8 கிலோமீட்டர் பக்கம் நடந்து வரணும். அதனால் எல்லோரும் பசங்க எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்துட்டு அங்கே ஆற்றுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது ஒரு ஜாலியான ஒரு நிகழ்வாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கம்பம் வந்து வெட்டுறதுக்காக போவாங்க. கம்பம் வெட்டுறது வந்து நம்மளோட முகாமை, அதாவது ஒருத்தங்களுக்கும் ஒரு டாஸ்க், ஒரு பங்காளிக்கு இருக்காங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஒருத்தங்க வந்து படைக்கலம் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னொருத்தங்க கம்பம் வெட்டுறது, இன்னொருத்தங்க வந்து பார்த்தோம்னா இந்த குதிரை பிடிக்கிறது சொன்னோம் இல்லையா, ஆற்றுக்கு போயிட்டு வர்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தருக்குமே ஈவனாக எல்லா பங்காளிகளுக்குமே வந்து யாரையுமே இது இல்லாமல் எல்லாத்துக்குமே ஈவனாக இருக்கிற மாதிரி டாஸ்க் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம கம்பம் வெட்டுறதுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு கம்பத்துக்காரங்கன்னா இப்போ எங்களோட அப்பாரு அவங்க வீட்டில் வந்து பார்த்தோம்னா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நம்ம கம்பம் வெட்டுறதுக்காக போகலாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து கம்பம் வெட்டுறதுக்கு கிளம்பிட்டோம். இந்த நாய் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்பவே அந்த பட்டாசு வெடிக்கிறத பார்த்தா அது ரொம்ப வைப் ஆகிடுது. அவங்க அந்த பட்டாசு வெடிக்கிறவங்கள வந்து துரத்திட்டு ரொம்ப தூரம் துரத்திட்டே வந்துச்சுங்க. இது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டரு பக்கம் இருக்கும். நாங்கள் கம்பம் வெட்டுறதுக்காக போனது அவ்வளோ தூரம் கண்டினியூவாக துரத்திட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. நீங்கள் எங்கே போய் பட்டாசு வெடித்தாலும் நான் வருவேங்கிற மாதிரி அது பாட்டுக்கு ரோட்டில் துரத்திட்டு ஓடி வந்துகிட்டே இருந்ததுங்க. இப்போ கம்பம் வெட்டுறதுக்கு வந்து பார்த்தோம்னா வந்துட்டோம். கம்பம் வெட்டுறது வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ஊர் பொதுமக்கள் எல்லாருமே நம்ம கம்பம் வெட்டுறதுக்கு வந்துருக்கிறோம். நம்மளோட பங்காளிகளாகட்டும் இல்லை எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்துட்டு எதை வெட்டலாம் என்னங்கிறது எல்லாமே, இப்போ எந்த கொம்பு வெட்டலாம் அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் பண்ணி அதுக்கப்புறமா வெட்டுவாங்க. இப்போ கம்பம் வெட்டுற நிகழ்வை வந்து பார்க்கலாம் வாங்க.
இப்போ கம்பம் வந்து கம்பத்துக்கு உண்டான மரத்தை வந்து வெட்டினதுக்கப்புறமா அதோட கிளைகள் எல்லாத்தையும் வந்து வெட்டிட்டு நம்ம வந்து கம்பத்தை நீ சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதாங்க. அதே மாதிரி கம்பம் வெட்டுறது வந்து பார்த்தோம்னா இது வந்து இவங்களுக்கு உண்டான முகாமை மாதிரி ஒருத்தங்களுக்குமே இந்த டாஸ்க் பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணையில் இந்த டைம் வந்து மரம் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வெட்டியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எவ்வளோ தூரம்னாலும் 4 கிலோமீட்டர்லாம் வந்து தூக்கிட்டு நடந்தே வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தோம்னா ஆளுங்க வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டதுனால வண்டியிலேயே தான் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் ஊர் எல்லை வந்ததுலேருந்து நம்ம அதைய கம்பத்தை தூக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஊர் எல்லாம் வந்ததுலேருந்து நம்ம கம்பத்தை வந்து நம்ம தோளில் எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்குங்க. இந்த டைம் வந்து மத்தியான டைமில் வெட்டிட்டாங்க. எப்போவுமே ஈவினிங் டைம் தான் வெட்டுவோம். மத்தியான டைமுங்கும்போது ரொம்ப சூடுங்க, காலுக்கு நிலத்தில் வைக்கவே முடியல, அந்தளவுக்கு சரியான சூடு. வெயிட்டு கூட 2வது தான். வெயில் வந்து பார்த்தோம்னா சுத்தமாக காலே வைக்க முடியல, அந்தளவுக்கு வெயிலாக இருந்தது. கம்பத்தை வந்து ஃபுல்லாக செதுக்கி அன்றைக்கி நைட்டே வந்து கம்பம் வந்து ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. வர்ஷிகா வந்து பார்த்தோம்னா கம்பத்தாட்டம் வந்து ஆடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் எங்கேயுமே அவளைய வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இருந்தாலுமே அவள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். எல்லாம் மற்ற பொண்ணுங்கள்லாம் ஆடுறதை பார்த்துட்டு அவளும் ஆடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். மொத்தம் 9 நாள் இந்த மாதிரி வந்து கம்பம் போட்டு எல்லாருமே ஆடுவாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் வந்து கம்பத்தாட்டம் ஆடுறதை வந்து பார்க்கலாம் வாங்க.
அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மாகாளியம்மன் கோயிலுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம கரகம் வந்து ஜோடித்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதை வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிற இதை வந்து பார்த்தோம்னா நம்ம மாகாளியம்மன் கோயிலில் வந்து வச்சு பூஜை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம அடுத்த நாள் அரண்மனை பொங்கல் வந்து வைப்பாங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சதுக்கப்புறமா தான் வந்து ஊர் பொதுமக்கள் எல்லாருமா சேர்ந்து பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வந்து வச்சு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம மாகாளியம்மன் கோயிலில் வந்து அந்த பொங்கல் இதை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம கம்பத்துக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு எல்லோரும் ஊதுபத்தி, குங்குமம், மஞ்சள் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ கம்பத்துக்கு வந்து தடவி பொட்டு வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதுக்கப்புறமா மாகாளியம்மன் கோயிலுக்கு வந்து பார்த்தோம்னா விளக்குமாறு வந்து எடுப்பாங்க. விளக்குமா முளைப்பாரியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவோம். இது என்னென்னா நம்ம எல்லாருமே வந்து நம்ம பிள்ளையார் கோயில் வந்து பார்த்தோம்னா வீட்டுக்கு முன்னாடியே பிள்ளையார் கோயில் இருக்குது. அங்கே வந்து நம்ம ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அவங்கவுங்க டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கிற அந்த விளக்குமா, முளைப்பாரி இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இது என்னென்னா யார் வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும், அதே மாதிரி யாரோட முளைப்பாரி வந்து நல்லா முளைச்சிருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒருத்தருமே வந்து பார்ப்பாங்க. இப்போது நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிற விளக்குமாவு எல்லாத்தையும் வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம எடுத்துகிட்டு மாகாளியம்மன் கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதுதாங்க. இது வந்து 2 ஊர் சேர்ந்து நம்ம இந்த விளக்குமாவு எடுப்பாங்க. இது வந்து நம்ம ஊரில் முடுதுறையிலேருந்து எடுத்துகிட்டு போகிற விளக்குமாவு மட்டும். ஒரு சில கெட்ட நிகழ்வுனால நிறைய பேர் வந்து கலந்துக்க முடியாமல் போச்சு. தொட்டம்பாளையத்துலேயும் வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வருவாங்க விளக்குமாவு. எல்லாருமா 2 ஊரும் சேர்ந்து விளக்குமாவு எடுக்கிறத பார்த்து தான் வாங்க. விளக்குமாறு எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையுமே வந்து மாகாளியம்மன் கோயிலில் முன்னாடி வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. எல்லோரும் எடுத்துகிட்டு வந்திருக்கிற தேங்காய் பழத்தெல்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம கொண்டு வந்திருக்கிற முளைப்பாரிலாம் வந்து பார்த்தோம்னா கோயிலில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த காலையில் வச்சு பொங்கல் தவளை இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிடலாங்க. அதே மாதிரி விளக்குமாறு எடுக்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம சூப்பரான ஒரு நிகழ்வுங்க. இது இந்த விளக்குமாறு டெக்கரேஷன் வந்து பண்ணுறது வந்து பார்த்தோம்னா எப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா ஒரு 100 பூவை வச்சு கிராண்டாக டெக்கரேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.
அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மாகாளியம்மன் மாரியம்மன் 2 கோயிலுக்குமே வந்து இந்த மாதிரி படைக்கலம் வந்து எடுப்பாங்க. இது எடுத்துகிட்டு வந்து நம்ம கோயிலில் உள்ளே வச்சு பூஜை பண்ணி உள்ளே எடுத்து வச்சுக்குவாங்க. அதே மாதிரி கம்பம் வந்து பிடுங்கிறதுக்கு 2 நாள் தான் இருக்குதுங்கும்போது நம்ம எல்லாருமே வந்து ஆடணும். அதனால் நம்ம ஆடுறத வந்து பார்த்து கிண்டல் பண்ணணுங்கிறதுக்கு வேண்டிய பிரியா வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பிரியா மட்டும் இல்லை, ஃப்ரெண்டோட ஒய்ஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் வேலை. நம்ம ஆடுறத கிண்டல் பண்ணிவிட்டு அவங்களே ஆட சொன்னால் ஆட மாட்டாங்க. ஆனால் நம்மளே வந்து கிண்டல் பண்ணுறதுன்னா ஈஸியாக கிண்டல் பண்ணிடுவாங்க. ஆஷிகாவை வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து எடுத்துகிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் ஆடுறத வந்து இவங்கெல்லாம் நின்றுட்டுருக்கிறதுனால நான் ஆடலை. அதனால் அவன் எடுத்துகிட்டு ஆடுறேன்னு சொல்லி ஆடிட்டு இருந்தான். அதே மாதிரி வருஷம் வந்து மறுபடியும் ஆடுறதுக்கு வந்து பொண்ணுங்கள்லாம் ஆடுறத பார்த்து உள்ளே இறங்கி ஆடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி பசங்களை காட்டிலும் ஜாஸ்தி வந்து பொண்ணுங்க தான் வந்து கம்பத்தாட்டம் வந்து ஆடுறதுக்கு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை. ஏன்னா இப்போது இந்த வள்ளிக்கும்மி ஆட்டம் வந்து இவங்க ஆடி பழகினதுக்கப்புறமா பார்த்தோம்னா சர்வசாதாரணமாக எல்லாருமே வந்து லேடிஸ் ஜாஸ்தி கம்பம் ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா மாரியம்மன் கோயிலுக்கு வந்து படைக்கலம் எடுப்பதை வந்து பார்த்துடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊர் பசங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா பொண்ணுங்க மாதிரி வேஷம் போட்டு கம்பத்தாட்டம் ஆடுறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க. நானும் சின்ன வயசில் ஒரு டைம் அந்த மாதிரி வேஷம் வந்து பொண்ணுங்க மாதிரி வேஷம் போட்டு கம்பத்தாட்டம் ஆடியிருக்காங்க.
பார்க்குறதுக்கு சிரிப்பாக இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு வைப் வந்து நமக்கு கிடைக்குங்க. நம்மளே வந்து பார்த்தோன்னா நம்மளே அறியாமல் அவங்க அடிக்கிற மசாலா இதுக்கு தகுந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவோம். இங்கே வந்து நம்ம மாகாளி அம்மனுக்கு வந்து படைக்கலம் வந்து அழைச்ச மாதிரி மாரியம்மனுக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி படைக்கலம் வந்து அழைப்பாங்க. ஒவ்வொரு சாமியும் வந்து பேர் சொல்லி அழைக்கிற மாதிரி அழைப்பாங்க. சிதம்பரை மாரியம்மனே வருக, சக்தி வடக்கப்பேட்டை மாரியம்மனே வருக, வடுகபாளைய மாரியம்மனே வருக, கோயம்புத்தூர் தண்டு மாரியம்மனே வருக, சின்னப்புத்தூர் மாரியம்மனே வருக, பெரியபுத்தூர் மாரியம்மனே வருக, கோப்பம்பாளையம் மாரியம்மனே வருக, சத்தியமங்கலம் மாகாளியம்மனே வருக, முக்கோடி மூதே வந்திருந்து விழாவினை சிரித்து தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். படைக்கலம் அழைச்சதுக்கப்புறமா பார்த்தோன்னா அந்த படைக்கலத்தை கொண்டு போய் நம்ம மாரியம்மன் கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டுக்குவாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் அரண்மனை பொங்கல் வந்து மறுபடியும் வைப்பாங்க. அரண்மனை பொங்கல் வந்து மாரியம்மன் கோயிலுக்கு வந்து ஊர்கவுண்டர் வைப்பாங்க. வச்சு முடித்ததுக்கப்புறமா ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்து பொங்கல் வந்து வைப்பாங்க. பொங்கல் வச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து பொங்கலை நம்ம மாரியம்மன் கோயிலில் வந்து கொண்டு போய் வச்சுட்டு கம்பத்துக்கு அதே மாதிரி நம்ம டெய்லியும் வந்து தண்ணி ஊற்றி அந்த வழிபடுறதை வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து மாரியம்மன் கோயிலுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி விளக்கமாக எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ அதையும் பார்த்துடலாம் வாங்க.
மாரியம்மன் கோயில்லையும் அதே மாதிரி தாங்க. நம்ம கொண்டு வந்துருக்கிற விளக்குமாவை வந்து பார்த்தோம்னா தேங்காய் பழம்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருப்போம். அது எல்லாத்தையும் உடச்சி சாமி கும்பிட்டு அதே மாதிரி கொண்டு வந்துருக்கிற முளைப்பாரியெல்லாம் மாரியம்மன் கோயிலில் வச்சுருவாங்க. அந்த முளைப்பாரி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா கம்பத்தை பிடிங்கி கொண்டு போய் நம்ம ஒரு கிணத்துல போடுவோம். அந்த கிணத்துல வந்து நம்ம அந்த முளைப்பாரியெல்லாம் உள்ளே கொட்டுற மாதிரி இருக்கும். அதனால் மாரியம்மன் கோயிலே வந்து அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க. விளக்கு மாவு எடுத்து முடித்த உடனே பார்த்தோன்னா சேத்திராண்டி வேஷம் போடுவாங்க. லேடிஸு இப்போ ஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சேத்திராண்டி வேஷம் போடுவாங்க. அதை இப்போ பார்த்துடலாம் அவங்க. சேத்திராண்டி வேஷம் முடிஞ்ச உடனே பார்த்தோம்னா போலீஸ் வந்து ஒரு துப்பாக்கியில் போலீஸ் விடுற மாதிரி ஒரு கான்செப்டில் அவங்க வந்து பண்ணுவாங்க. அதை இப்போ பார்க்கல வாங்க.
இனி வந்து கம்பம் முடுங்கிறத வந்து பார்த்துடலாம் வாங்க. எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயில் கம்பம் வந்து போட்டிருக்கிற திருவிழா வந்து இப்போ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க வந்து வருஷம் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் வேறு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப். நன்றி, வணக்கம்.